பெண்கள்னா ஆண்கள் கிண்டல் பண்ணுவோம், கேலி பண்ணுவோம், என்ன வேணா செய்வோம், என்ன வேணா பேசுவோம். அப்படிலாம் நாங்க பேசினா கூட, நீங்க என்ன எங்கள தட்டி கேட்கவா போறீங்க? அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்ஸ்லாம் கிடையாது. என்னதான் ஆணுக்கு பெண் சமம் அப்படி இப்படின்னு டயலாக் அடிச்சீங்கன்னா கூட, ஆண் கிண்டல் பண்ணா உங்களுக்கு திருப்பி கேட்கறதற்கு திராணி இருக்கா? இந்த கேள்வியெல்லாம் நான் மட்டும் இல்லங்க. எல்லா ஆண்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு பதில் உங்ககிட்ட என்ன இருக்கு? உங்கனால திருப்பி பேச முடியுமா? ஒரு ஆண் உங்கள கிண்டல் பண்ணா? ஆனா, இங்க கடலூர்ல 2 பெண்கள் உங்களுக்கு முன்மாதிரியா பேசியிருக்காங்க. இவங்க செய்த விஷயம் என்ன அப்படின்றத தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டூ ஜேரஸ் லைட் அண்ட் நான் உங்கள் ஜேரஸ். சம்பவம் நடந்தது கடலூர்ல. கடலூர்ல 2 பெண்கள் ஒரு மோட்டர் பைக்ல போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெண் வண்டி ஓட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு பெண் பின்னாடி அமர்ந்து அவங்க 2 பேரும் பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல 2 ஆண்கள் அவங்களும் டூ வீலர்ல இந்த பெண்கள ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்காங்க. என்னடா இந்த 2 ஆண்களும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டே வராங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்தவாறே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆண்கள்ல ஒருத்தன் அந்த பெண்கள கிண்டலா பேச ஆரம்பிக்கிறாப்புல. அந்த பெண்கள் இருவரும் முகம் சுளிச்சவாறே வண்டியில போயிட்டு இருக்காங்க. அந்த ஆண்கள் இருவரும் கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு ஆபாசமா அந்த பெண்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. வண்டி ஓட்டுனவாறே இப்படி பேசிட்டு அவங்க நகர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பெண்கள் முகம் சுளிச்சு ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க அசிங்கமான வார்த்தைகள்ல அந்த பெண்களை பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பெண்கள் இருவரும் கோபமா பேச அந்த ஆண்கள் வேகமா வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த வண்டியை ஓட்டின பெண்ணுக்கு கோபம் வந்து இப்படிலாம் இவங்கள விட்டா பத்தாது, என்ன பெண்கள்னா எவ்வளோ இளக்காரமா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்கள் போன பைக்கை துரத்தி பிடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமா வண்டி ஓட்டுறாங்க. அதை பார்த்த ஆண்கள் என்ன மெதுவா பயந்து வண்டி ஓட்டினவங்க நம்மளை துரத்திட்டு வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு நல்லா ரேஸ் பண்ணி வண்டியை வேகமா விடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த ஆண்கள் ஒரு வளைவுல ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அந்த பெண்கள் அந்த ஆண்களை மடக்கி பிடிச்சி இறங்கிய ஜோர்ல வண்டி ஓட்டிட்டு வந்த பெண் ஒரு ஆணை பிடிச்சி கன்னத்துல பலார்னு அறையிறாங்க. தொடர்ந்து அந்த ஆணை என்னடா நினைச்சுக்கிட்டீங்களா, எவ்வளவு கேவலமா பேசுற, உன் வயசுக்கு எங்களை பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சரமாரியா திட்டுறாங்க. இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் எல்லாம் வந்து ஏமா ஆம்பளை பசங்களை இப்படி கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இன்னும் பலர் அந்த பெண்களை சப்போர்ட் பண்ணிட்டு என்ன இப்படி உங்களை பேசியிருக்காங்க, நீ செஞ்சது சரிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்களை பாராட்டுறாங்க. இதை பார்க்கக்கூடிய நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஆண் கிண்டல் பண்றான் அப்படின்னா அதை பார்த்துட்டு பெண்கள் பயந்து போகணுமா, இப்படி தட்டி கேட்கணுமா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆணும் பெண்ணும் சரிசமம் அப்படி இப்படின்னு பேசுறதை தாண்டி ஆணும் பெண்ணும் சரிசமமா நடந்துக்கிறோமா அப்படின்றத முதல் பார்க்கணும். ஒரு ஆண் சம்பந்தம் இல்லாம பெண் கிட்ட வந்து தவறா நடக்கிறானோ இல்ல தவறா பேச முயற்சி பண்றானோ அதற்கு தக்க பதிலடியா பெண்கள் நீங்க ரியாக்ஷன் கொடுத்தீங்கன்னா எந்த ஆணும் உங்களுக்கு முன்னாடி நின்று கட்ஸா தைரியமா பேச மாட்டாங்க. அதை முதல் புரிஞ்சுக்கோங்க. நீங்க பயந்து பயந்து ஓடும்போது தான் இந்த பெண்ணோட இயல்பே இப்படிதான். இந்த பெண் ஒரு வீக்னஸ் ஆன ஒரு செக்ஸ். ஸோ நம்மளை எதிர்த்து பேசுறதுக்கு இந்த பெண்ணுக்கு திராணி கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மேற்கொண்டு உங்களை அவன் ட்ரை பண்ணிட்டே இருக்கான். அதனால புரிஞ்சுக்கோங்க, ஆண் பெண்ணும் சமம் அப்படின்றத நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி நடங்க. ஆண்கள் உங்களை தவறா பேசவோ உங்ககிட்ட தவறா நடக்கவோ அவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி நடக்கிறானா கொஞ்சம் கூட தயங்காம உங்களுடைய எதிர்ப்புகளை நீங்க காட்டுங்க. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.